அவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க விலகி போயிட்டாங்க. அதனால அவங்க எந்த கட்சிக்கு போறாங்க, ஏது கட்சிக்கு போறாங்கன்றது அதை நம்ம போய் எடுத்து பேசுற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய பெரிய விஷயம் கிடையாது. அக்கா காளியம்மாள் மேல கொஞ்சம் மன வருத்தம். ஏன்னாக்கா அதிமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல்னு சொல்லிட்டு காலையில பதிவிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதான். ஏன்னா அக்கா காளியம்மாளுடைய பேச்சு, அந்த மேடை பேச்சுகளை பார்த்துதான் நான் அக்கா காளியம்மாள் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு வகையில ஒரு விஷயமானது. ஆனா இன்னைக்கு காலையில அக்கா சொன்ன விஷயம் கொஞ்சம் மனசை வருத்தப்படுது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அதிமுக தான் முதலிடமே, அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆனா அக்கா ஏன் இந்த விஷயத்த சொன்னாங்கன்றது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க விலகி போயிட்டாங்க. அதனால அவங்க எந்த கட்சிக்கு போறாங்க, ஏது கட்சிக்கு போறாங்கன்றது அதை நம்ம போய் எடுத்து பேசுற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய பெரிய விஷயம் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம பேசக்கூடாது. அப்ப இன்னி அவங்க நாம் தமிழர் எதிர்ப்பாங்களா? அது இன்னைய வரைக்கும் அவங்க எதிர்க்கல. அண்ணனை பத்தி எந்த ஒரு மேடையிலுமே சரி, உங்களை மாதிரி எந்த ஒரு யூடியூபர்ஸ் கிட்டயுமே சரி, அண்ணனாலதான் நான் வளர்ந்தேன், அண்ணனாலதான் எல்லாமே சொல்லியிருக்காங்களே தவிர அண்ணனை பற்றி இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லல, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணன் மட்டும்தான், செந்தமிழ் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க அனைத்து மேடைகளிலும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மீனவ சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துலதான் ஒரு தலைவியாவோ என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி மேடையில பேசதான் அவங்க பேசும் பொருள் ஆனாங்களே தவிர இது வரைக்கும் அண்ணனை பத்தி பேசல, இதுக்கப்புறமா பேச மாட்டாங்கன்றது நினைக்கிறோம். இடிமுரசு அவரு இந்த மாதிரி கட்சியில இருந்து விலகி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? குறிப்பா தேர்தல் வர நேரங்கள்ல இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில முக்கியமான பேச்சாளர்கள் இல்ல, அண்ணன் இடிமுரசு அண்ணன் அது போறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேளச்சேரியில உள்ள ஒரு திருமண கூட்டத்துக்கு பேசியிருந்தாங்க. அவங்க போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் திருமண கூட்டத்துல பேசியிருந்தாங்க. ஆனா அவர் இந்த அளவுக்கு போவாருன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். அண்ணன் நெறிமுறை பத்தி அவருக்கு பேசுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு. கண்டிப்பா இப்ப பாத்தீங்கல்ல, தங்கை புனிதாவை பாத்தீங்கல்ல, அவங்களுடைய பேச்ச பாத்தீங்கல்ல, இதையும் கேட்டு இவ்வளவு விஷயத்தையும் பார்த்து மக்கள் ஓட்டு போடலைன்னா மக்கள் ஒரு நல்ல எம்எல்ஏவை இழக்கிறதா தான் அர்த்தமே தவிர அதை தாண்டி வர ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க எங்களை எந்த அளவுக்கு இன்னும் எங்களை தாழ்த்தி கொண்டே போறீங்களோ, நாங்க தாழ்த்தப்படவில்லை, நாங்க இன்னும் உயர்த்தப்பட்டுதான் இருக்கிறோம். நீங்க இந்த வாட்டியும் வாய்ப்பு கொடுக்கலனாலும் அடுத்த வாட்டி நாங்க கண்டிப்பா இருப்போம். ஆனா கண்டிப்பா நீங்க இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு குழந்தை அவ்வளவு இருந்து ஒரு பொட்டப்புல அங்க இருந்து தமிழ் தேசியம், தமிழ் நம்ம ஊருக்காக நான் வருவேன் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்காக இந்த ஆவடி மக்கள் புனிதாவை போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இன்னைக்கு இந்த இடத்துல பேசினதை மட்டும் இல்ல, சட்டமன்றத்துல என்ன பேசுவான்றதை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்க்கணும். அது என்னுடைய ஆசை. நன்றி. மைக் எனக்கு இல்லையா?